மீண்டும் மரத்தில் தொங்கியிருந்த வேதாளத்தை தூக்கிக் கொண்டு சுடுகாட்டை நோக்கி நடந்தான். அப்போது வேதாளம் சிரித்துக் கொண்டு சொன்னது, மன்னா, உனக்கு 3வது கதையை சொல்கிறேன். முடிவில் நான் கேட்கும் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லாவிட்டால் உன் தலையே சிதறும். ஒரு காலத்துல சோமபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அங்க சத்தியசீலன், குணசீலன் அப்படின்னு 2 நல்ல நண்பங்க இருந்தாங்க. சத்தியசீலனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவனோட பொண்டாட்டி பேர் சுந்தரி. ரொம்ப அழகான பொண்ணு. ஒரு நாள் இந்த 3 பேரும் சேர்ந்து காளியம்மனை கும்பிடலாம் அன்னு ஒரு காட்டுக்குள்ள இருக்கும் கோவிலுக்கு போயிட்டாங்க. அங்க போனதும் ஒரு பயங்கரமா இருந்த காளி கோவில் கண்ணுக்கு பட்டுச்சு. சத்தியசீலன் மட்டும் நான் உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போயிட்டான். அங்க காளியம்மன் ரொம்ப உக்கிரமா இருந்த ரூபத்தை பார்த்த உடனே அவனுக்கு பக்தி தலைக்கேறிடுச்சு. அம்மா, உனக்காக என் தலையே காணிக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த வாளை எடுத்து தன்னோட தலையே வெட்டிக்கிட்டான். வெளியே காத்திருந்த குணசீலன், என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது உள்ள போய் பார்த்தான். அடடா, தன் நண்பன் ரத்தத்துல கிடக்கிறதை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டான். இப்போ நான் வெளியே போனா நான் தான் கொன்றேன் என்று ஊரே சொல்லும் பயந்துட்டு அவனும் தன்னோட தலையை வெட்டிக்கிட்டான். கடைசியில சுந்தரி உள்ள போய் பார்த்தா கணவனும் நண்பனும் இருவரும் சவுட்டு கிடக்கிறாங்க. அவளுக்கு உலகமே இருட்டாயிடுச்சு. அவளும் தற்கொலை செய்ய போற நேரத்துல காளியம்மன் முன்னாடி தோன்றி, ஏய் பெண்ணே, கவலைப்படாத, இவங்க தலைய உடம்போட சேர்த்து வை, நான் உயிர் கொடுக்கறேன் அன்னு சொன்னாங்க. அவசரத்துல இருட்டுல சரியா பார்க்காம கணவனோட தலையை நண்பனோட உடம்புல, நண்பனோட தலைய கணவனோட உடம்புல மாறி வச்சுட்டா. அம்மன் அருளால 2 பேரும் உயிர் பெற்று எழுந்தாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஒருத்தன் உடம்பு கணவனோடது, ஆனா தலை நண்பனோடது. மற்றொருத்தன் உடம்பு நண்பனோடது, ஆனா தலை கணவனோடது. வேதாளம் கேட்டது, மன்னா, இப்போது உண்மையான சத்தியசீலன் யார்? தலை இருக்கும் உடலா, இல்லையெனில் சத்தியசீலனின் தலை இருக்கும் உடலா? விக்ரமாதித்தன் சிரித்தபடி சொன்னான், மனிதனின் அடையாளம் தலையில்தான் இருக்கிறது. நினைவு, அறிவு, சிந்தனை எல்லாம் தலையில்தான் உள்ளது. ஆகவே சத்தியசீலனின் தலை இருக்கும் உடலே உண்மையான சத்தியசீலன். வேதாளம் கடகடவென்று சிரித்தது. மன்னா, நீ சரியாக பதில் சொன்னாய், மீண்டும் நான் போகிறேன் என்று சொல்லி மீண்டும் பறந்து சென்று மரத்தில் தொங்கிக் கொண்டது.